Hi Manch. ஹாய் மிஷ். Uh, I'm Misha and வந்து நான் உங்ககிட்ட வந்து ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லைக் ஜாக் நீங்கள் ஸ்பேஸ்க்கு வருவீங்களான்னு தெரில. பட் வந்து ஜாக் வந்தப்போ அவங்ககிட்ட சொல்லியாவது சொல்லணும்னு இருந்தேன். நீங்கள் வந்து அவ்வளோ அழகு. யூஆர் வெரி 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 பியூட்டிஃபுல். நாங்கள் வந்து உங்களை நிறைய இடத்துல ரசிச்சிருக்கோம். வெதர் இட் பி வீக்கெண்ட் லுக்ஸாக இருக்கட்டும், ஒரு டெய்லி அவுட்ஃபிட்ஸாக இருக்கட்டும். எஸ்பெஷலி அந்த ஒர்க்கர்ஸ் வர்சஸ் ஓனர் டாஸ்கில் வந்து அந்த சூட்டில் வந்திருப்பீங்க பார்த்தீங்களா? அப்போல்லாம் வந்து நான் மஞ்ச் ஃபேண்டம் மட்டும் இல்லை, எல்லா ஃபேண்டமே சேர்ந்து அவ்வளோ உங்க அழகை வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். அண்ட் டோன்ட் லெட் எனி ஒன் டெல் அதர்வைஸ். அண்ட் உங்களை வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்து ஏன் உங்களை பிடிக்கும்னு நான் வந்து யோசிச்சு பார்க்கும்போது ஐ குட் ஏபிள் டு கனெக்ட் மோர். லைக் கேர்ள் நெக்ஸ்ட் டோர்னா அது இவ்வளோ கண்டஸ்ட்ல எனக்கு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு ஃபீல் ஆனதுன்னா அது நீங்கள் தான். அண்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஹோல் ஹவுஸே வந்து உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜில் பார்க்கும். அண்ட் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் தான் வந்து ப்ராப்ளம் மேக்கர்னு வந்து உள்ளேயும் சரி வெளியும் சரி அந்த நரேட்டிவ் வந்து ரொம்ப நாள் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து அதை எவ்வளோ காமாக அதை ஹேண்டில் பண்ணி அதை உடச்சதுனால தான் என்னமோ வந்து உங்களுக்கு கேம் சேஞ்சர்னு வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவை வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து வெளியே இங்கே வந்து திடீர்னு நான் ஒரு ட்வெட் பார்ப்பேன், அதை வந்து உள்ள கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லியிருப்பீங்க. லைக் வந்து ஒருத்தங்களோட கேமை கிராக் பண்ணி அதை வந்து அந்த பாயிண்ட்ஸாக சொல்லும்போது அது ரொம்ப அழகாக, அது ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து அங்கே கிளாரிட்டியோட பேசியிருப்பீங்க. அந்த இடம்லாம் வந்து நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன். அண்ட் வந்து உங்கள் கேமை வந்து நான் ஃபுல்லாக ஃபஸ்ட் டேலேருந்து லாஸ்ட் டே வரைக்கும் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஒரு அண்டர் ரேட்டடான ஒரு திங் என்னென்னா வந்து நீங்கள் வந்து டாஸ்க் பீஸ்னா யாருமே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஒவ்வொரு கேமையும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பீங்க. வீக்லி டாஸ்காக இருக்கட்டும், ஒரு டெய்லி டாஸ்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா விளையாண்டுருப்பீங்க. எஸ்பெஷலி ஒரு இடத்துல சொல்லணுன்னா அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து அந்த போய் அதை தள்ளி விட்டு தீபக் அவர் இது பண்ணதுக்கப்புறம் உடனே டக்குன்னு அந்த அடுத்த செகண்டில் போய் இது பண்ணது, அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபயர் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ்லாம். அண்ட் வந்து ஒரு ஃபிசிக்கல் டாஸ்கில் கூட உங்கள் ஸ்மார்ட்னஸை வச்சு விளாண்டதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து உங்களோட ஃபயர் மூமெண்ட்ஸ். அண்ட் இன்னொன்று சொல்லணுன்னா வந்து எனக்கு நான் ஆக்சுவலி ஃபுல் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் நீங்கள் தான். அண்ட் இன்னொரு ஃபேவரட் வந்து ஜாக். ஸோ வந்து இந்த எல்லா ஃபேண்டமும் ஜாக் ஃபேண்டமும் சரி, மஞ்ச் ஃபேண்டமும் சரி, என்ன நினச்சிருக்கோன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கும் ஜாக்குக்கும் வந்து அவ்வளோ ஆகாது. ஸோ வந்து ஜாக்குக்கு வந்து ஏன்னோ ஃபர்ஸ்ட் டேலே வந்து உங்களுக்கு அவ்வளோ அவங்க இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் ரொம்ப யோசிச்சிருக்கோம். அது நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பட் அது நடந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நானே வந்து அந்த பாண்டை வந்து ரொம்ப டவுட் பண்ணியிருக்கேன். பட் வந்து அது கண்டிப்பாக இல்லை. ஜாக் வந்து உங்களோட ஒன் ட்ரூ ஃப்ரெண்ட். இது ஒரு நான் அன்பு ரெக்வெஸ்ட்டாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்கள எப்பவுமே கைவிட்டுறாதீங்க. பி வித் ஆல்வேஸ். அண்ட் ஷீ இஸ் லைக் வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. அவங்க வந்து நீங்கள் வரணும். நீங்கள் எவிக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரூவாக அவ்வளோ அழுதுருப்பாங்க. அண்ட் வந்து நீங்கள் என் மஞ்ச் வரணும்னு வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஷீ ரெப்ரசன்டட் அஸ். எப்போ நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி உள்ள அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் எவிக்ஷனில் கூட என்னை கேட்டால் நீங்கள் வந்து அந்த நரேட்டிவே சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. எப்படின்னு சொன்னால், என்னதான் உங்கள் எவிக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப சேடாக இருந்தாலும் எனக்கு வந்து மக்களை நிறைய யோசிக்க வச்சிங்க. இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு போல்டான விமன் வந்து ப்ளே பண்ணால் கூட அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்கள வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு வந்து அந்த மக்களை வந்து உங்கள் எவிக்ஷன் மூலியமாக நீங்கள் யோசிக்க வச்சுருக்கீங்க. அண்ட் வந்து உங்கள் எவிக்ஷன் அப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன், விஜேஎஸ்க்கு மட்டும் நீங்கள் ஃபேவரட் இல்லை, பிக் பாஸ் டீமுக்கும் நீங்கள் ஃபேவரட்டுன்னு அப்போ வந்து எனக்கு தோணுச்சு. எப்போனா வந்து பிக் பாஸ் வந்து உங்ககிட்ட சொல்லுவார், நீங்கள் வந்து நான் சொன்னது எல்லாமே செஞ்சுருக்கீங்க, இந்த கடைசியாகவும் இந்த ட்ராஃபியை எனக்காக உடைப்பீங்களான்னு ஒன்று கேட்டு உங்களுக்காக ஒரு அழகான ஒரு ஸ்பீச் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்கக்கிட்ட லைக் ஃபஸ்ட் அந்த வீட்லேயே வந்து ஃபஸ்ட் எவிக்ஷனுக்கு வந்து பிக் பாஸ் ஒரு ஹார்ட்ஃபுல்லாக சொன்னார்னா அது உங்கள் எவிக்ஷன் தான். உங்கள் எவிக்ஷன் வந்து எவ்வளோ அன்ஃபேரோ
அத விட நீங்க லைக் அதெல்லாம் அந்த அன்ஃபேரா பார்க்கும்போது, இவங்க வந்து ஒரு பிஆர் வச்சுட்டு போயிருக்கலாமே! அங்க வந்து அவ்ளோ கண்டஸ்டன்ட்ஸ் வந்து லைக் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்க்கு பிஆர் இருந்துச்சு. இப்ப மஞ்சுவையும் வந்து பிஆர் வச்சுட்டு போயிருந்தா, அவங்க கன்ஃபார்ம் ஃபைனலிஸ்ட் ஆயிருப்பாங்களே! அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணேன். பட் அது கூட வந்து நீங்க எந்த இடத்துல உடைச்சீங்கன்னா, வெளிய ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க. நான் வந்து பிஆர் வச்சிருந்தா எனக்கு வந்து என்னோட நோக்கம் வந்து வேற. என்னோட பர்ப்பஸ் வந்து வேறயா இருந்துச்சு. அத சொல்லும்போது, ஓகே நம்ம கரெக்ட்டான பேரு ஒரு பெர்சனுக்கு தான் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அ அண்ட் வந்து ஃபேமிலி வீக்ல வந்து எனக்கு உங்க ஹோல் ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெதர் இட் பி உங்க சிஸ்டர் ஆகட்டும், பிரதர் இன் லா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நிலவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உங்கள மாரியே ரொம்ப அழகா பேசியிருந்தாங்க. ரொம்ப சென்சிபிளா பேசியிருந்தாங்க. அ அதெல்லாம் வந்து ரொம்ப நான் ரசிச்சேன். அ அண்ட் வந்து அ அண்ட் வந்து டாம் சொல்லியிருந்தாங்க. உங்க வந்து ஃபியான்சி வந்து ரொம்ப ஜென்டில் மேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உங்க சாய்ஸ் வந்து எப்பவுமே தப்பா இருக்காது. ஸோ அதுக்கும் வந்து நான் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்து ஆ ஒண்ணே ஒண்ணு சொல்லணும்னா, அ இங்க வந்து கீழ உங்களுக்கு இன்னைக்கு அவங்க ஸ்பேஸ்க்கு வர முடியல சில பேர். உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு ஹாய் சொல்றீங்களா? ஹாய் யாரோ அண்ட் அலெக்ஸான்னு மட்டும் சொல்றீங்களா? அருண் அண்ட் அலெக்ஸாவா? யாரோ அண்ட் அலெக்ஸா. யாரோ அண்ட் அலெக்ஸா, தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மிஷா, உங்களுக்கும் என்னோட பெரிய நன்றி. பிகாஸ் நீங்க ஒரு பெரிய லிஸ்ட் சொன்னீங்க. ஈச் அண்ட் எவ்ரி கைண்ட் வேர்ட் யூ ஹவ் அட்டர்ட். தேங்க் யூ சோ மச். ஐம் ரியலி மூவ் மச். நான் வந்து அப்படியே நான் ஹால்ல தனியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கேன். ஃபுல் ஈன்னு கேட்டுட்டு இருக்கேன். அவ்வளவுதான் மஞ்சரி. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு உள்ள இந்த அளவுக்கு யாருமே அந்த அப்ரிசியேஷன் குடுக்கலன்றத நாங்க பார்த்தோம். ஜாக்லினுக்கு எந்த அண்ட் ஐ அளவுக்கு அந்த ஜஸ்ட் வாண்டட் டு டெல் திஸ் ஒன் பர்டிகுலர் திங். எப்போ எனக்கு வந்து இந்த நாட் பியூட்டிஃபுல், ஐ மீன் நான் உள்ள போயிருக்கும் போது சொல்லியிருந்தேன், எனக்கு அந்த ஹேர்டில் இருந்தது. பிகாஸ் பொண்ணா இருந்து பேசுறது ஆர் லைக் கருப்பா இருந்து பேசுறது அப்படின்ற ஹேர்டில் இருந்தது அப்படின்னு நான் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்லியிருந்தேன். பிகாஸ் அப்போ வந்து ஐ வாஸ் நாட் திஸ் சேன் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பியூட்டி அப்படின்றது. ஸோ அப்போ அது எனக்கு தடையா இருந்தது. பட் அதெல்லாம் நான் வந்துட்டு உடைச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ நாட் எனிவேர் இன் ஒன் பிளேஸ் ஐ ஹவ் நெவர் ஃபெல்ட் தட் ஐம் நாட் பியூட்டிஃபுல் ஆர் லைக் ஐ நீட் டு பி பியூட்டிஃபுல் அப்படின்னு கூட நான் யோசிச்சது இல்லை. வை சம்மன் ஷுட் பி பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சிருக்கேன். அண்ட் நிறைய இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து நிறைய அழகா இருக்கிறவங்க அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவங்க அழகா இல்லைன்னு தோணிருக்காங்க. ரொம்ப ஐ மீன் ஆன் ஏர் கோச் சொல்றேன், இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி ரொம்ப ரொம்ப நார்மலா ரொம்ப சாதாரணமா இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப அழகா தெரிஞ்சிருக்காங்க பிகாஸ் ஆஃப் வாட் தே ஆர். ஸோ இட் இஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படியோ அந்த நரேட்டிவ் வெளியில கிரியேட் ஆயிருந்தது. ஐ வாஸ் ஒன்லி அப்செட் தட் நான் எந்த இடத்துல அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல நான் அப்படி என்ன வீக்கரா உள்ள காமிச்சிருக்கேன். நான் அப்படி நான் காமிக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் கிளாட் தட் எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டுட் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் சோ வந்து மச். குல் வந்து ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். குல் வந்து உங்களுக்காக அந்த வீக்கெண்ட் லுக்ஸ்லாம் அதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு எடிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் பாருங்க. அண்ட் உங்ககிட்ட வந்து ஒரு பர்சனலான ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டு நான் முடிச்சுக்கிறேன். உங்கள மாதிரி இது இருக்க கேர்ள்ஸ்க்கு நீங்க ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன மாதிரி இருக்க எல்லா கேர்ள்ஸ்க்கும் அதேதான். ஐ மீன் லைக் இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், அது வந்து நம்ம இன்னொருத்தவங்கள தாண்டி பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அது நமக்குள்ள ஆல்ரெடி இருக்கு. ஸோ இட் இஸ் வித்தின் ourselves. ஸோ அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சு பண்ணாலே போதும். ஸோ யூ டூ யூ கேர்ள்ஸ். லவ் யூ ஸோ மச் மச். அண்ட் பிபி அல்டிமேட் நீங்க போனாலும் நான் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டேலேருந்து ரூட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் மிஷா. அண்ட் டாம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். மஞ்சோட சொல்லுங்க மிஸ். பெரிய ஃபேன் ரேக்ஸ் வந்து ஒருத்தங்க கீழ இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் இது ஸ்பீக்கர் தந்தா ரொம்ப அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. குடுக்கலாங்க. கண்டிப்பா தேங்க் குடுக்குறேன். யூ, இவங்க தேங்க் யூ, பேசி தேங்க் முடிக்கட்டும். யூ. எல்லாத்தையும் கீழ போனதுமே கண்டிப்பா ஆட் பண்றேன். தேங்க்யூ சோ மச் மிஸ். தேங்க் யூ, யா தேங்க் யூ. தேங்க்யூ. எஸ் தாத்தா வந்திருக்காரு. சுரேஷ் தாத்தா. Hi, Tom. Thank you. யா Bold and beautiful, strong person. வளன்னு சொல்ல வேண்டிய விஷயத்தை கூட ஷார்ட் அண்ட் டீப்பாக ரொம்ப அழகாக கன்வே பண்ணீங்க. ஆல் த வெரி பெஸ்ட். யுவர் வாய்ஸ் அண்ட் ஐ ஹோப் டு see you in bigger media soon. All the very best. தேங்க்யூ ஸோ மச்.
ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். All the best. Now I'll make room for others to speak. Take care. கண்டிப்பா. தேங்க் யூ ஸோ மச். தேங்க்யூ தாத்தா. Hi, Tom. ஹாய் பிரசாந்த். Hi, Ma. Manjari. Hi. ஹாய் பிரசாந்த். ஹாய்மா. இதில் இது எனக்கு என்னன்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஃபேண்டம் மகளிர் படை, ராணுவ படை வந்து லைனாக நிற்குது. அதனால ராணுவ படை நான் பாட்டு 10 நிமிஷம் பேசிட்டு குடத்தாலே அடிச்சிருவாங்க போட அந்த பக்கம்ட்டு. அதனால ஜஸ்ட் எனக்கு நினைச்சதை சொல்லிட்டு போயிடுறேன். எனக்கு என்னன்னா நான் ஜஸ்ட் ஆன்லைனில் அப்சர்வ் பண்ணது வரைக்கும் மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் டேகோ எதுவுமே ஓடாத ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ கண்டஸ்டன்ட்ஸில் நீங்களும் ஒருத்தங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பெருசா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து புல் டவுன் பண்ற ரொம்ப ரொம்ப மினிமலா எங்கேயாவது ஒண்ணு பார்ப்பேன். அதர்வைஸ் எல்லாருமே தே அலைன்ட் வித் யூ ஒரு பாயிண்ட்ல. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. அண்ட் எனக்கு என்னன்னா, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அ அதாவது வந்து உங்களோட அந்த ஸ்ட்ராங் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது, அ இப்ப இன்னைக்கு வரைக்கும் அன்ஃபேர் அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னா, என்னன்னா ஃபேரா நீங்க நெறைய விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான். அது ஏன்னா மறந்துருவாங்க. இப்ப நெறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, எனக்கே வந்து சிலவங்கலாம், "ஓ! இவங்கலாம் பிக் பாஸ்ல இருந்தாங்களா?" அப்படின்லாம் எனக்கு தோணும். "யார்ரா அது?" அப்படின்னு எங்க அம்மா இந்த கடைசி நாள்ல பார்த்துருந்தோம். "இவங்கலாம் பிக் பாஸ்ல இருந்தாங்களாம்மா?" அப்படின்னு கேட்டேன். "ஆமாமான்டா." என் தங்கச்சி பார்த்துட்டு இருப்பா. "ஆமாண்ணா, இவங்கலாம் இருந்தாங்கண்ணா" அப்படின்னு. பட் உங்கள என்னன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. பிகாஸ் ஐ திங்க் ரொம்ப ஃபேரா எல்லாத்துலயுமே அணுகுனீங்க. அண்ட் இன்னொன்னு அ ஐ திங்க் அந்த பேசிக் டீசென்சிய எங்கேயுமே கைவிடல. அ நான் ஜஸ்ட் பிகாஸ் இது ஒரு கேம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல்ல வந்து இந்த பிலோ த பெல்ட் அடிக்கிறது, அந்த விஷயமெல்லாம் எங்கேயுமே பண்ணல அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். எனக்கு இந்த பிக் பாஸ்ல ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, நான்லாம் 30 நாள் பார்க்கலைங்க. 20 நாளுக்கு அப்புறம் என்னடா இது இவ்வளோ மொக்க போடுதுன்னு ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் 50 நாளுக்கு அப்புறம் இப்ப என்ன பியூட்டிஃபுல்லா ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா, வழக்கமா ஒரு பிக் பாஸ்ல அ ஒரு ஒரு ஆள் ஹீரோ ஆவாரு, ஒரு ஆள் வில்லன் ஆவாரு. 2 பேருக்கும் ஃபேன் பேஸ் இருக்கும். ஒரு 2, 3 பேர பிடிக்கும். இந்த பிக் பாஸ்ல நெறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குது. குரூப்பா. அது வந்து ஒரு நல்ல விஷயம் நான் நான் உண்மையாலுமே ஏன்னா இங்க எல்லாருமே பிக் பாஸ் போறதுக்கு காரணம் என்னன்னா, வெளில வர்றப்போ நமக்கு ஒரு ஒரு பேசிக் குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸோட வந்து தங்களோட கரியர எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு தான் அதான் கோலா எல்லாரும் போறாங்க. இவங்க நெனைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் செட் பண்ணிட்டு வெளில வந்து, ஏய்யா அவங்க என்ன மீடியா கம்பெனியா ரன் பண்றாய்ங்க. சும்மா பொழுதன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஆர்ங்குவாங்க. பிஆர்ங்கிறது பெரிய வார்த்தைகள் அதெல்லாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அமையணும். ஸோ ஐ ஜென்யூன்லி தாட் நீங்க வந்து என்னன்னா, எப்படி அஜித் சார் இது இது ஜஸ்ட் பேரலல்ஸ் தான். பட் ஐ ஷுட் கம்பேர் திஸ். எப்படின்னா, ஒரு பாயிண்ட்ல அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹேர டை அடிக்காம விட்டாரு. நெறைய அது வந்து ஒரு ஒரு சிம்பிள் மேட்டர் தான். பார்த்தா சிம்பிளா தெரியும். பட் நெறைய பேரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்மாவ உடைச்சது. அதாவது வெல்ல முடி அப்டின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டை அடிச்சே ஆகணும் அப்டிங்கிற ஒரு பாயிண்ட் நெறைய பேரு ஒரு பாயிண்ட்ல இருந்தது. அஜித் சார் பண்ணது வந்து அது அது எல்லாத்தையும் மாத்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது வந்து பெரிய சேஞ்ச கொண்டு வந்துச்சு. யூ கேன் பி ஹூஎவர் யூ ஆர் அப்டிங்கிற ஒரு மேட்டர வந்து கொண்டு வந்துச்சு. இப்ப நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது என்னன்னா சொசைட்டிக்கு, இந்த அழகு அப்டிங்கிறது இவங்க செட் பண்ற பாராமீட்டர் எதுவுமே பாராமீட்டர் கிடையாது அப்டிங்கிற மேட்டர உடைச்செறிஞ்சிருக்கிறீங்க. ஆ வெளில கொண்டு வந்திருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் பொண்ணுங்களுக்கு. ஏன்னா, இவனுங்க இந்த பியூட்டி கான்ஷியஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, அது டிவில பார்க்குறோம், இல்ல YouTubeல பார்க்குறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேர்னஸ் என்னென்னமோ சொல்லி பொண்ணுங்கள வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே வச்சுட்டு இருக்காங்கங்க. நெறைய பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்காங்க. கொஞ்சம் கம்மியா இருந்தா, "ஐய்யய்யோ! மோசமா இருக்குமோ!" அப்படின்னு அவங்களே ஒண்ணு நெனச்சுக்கிற அந்த காம்ப்ளெக்ஸிட்டி இருக்கு. பட் நீங்க அத வந்து எப்படின்னா உள்ள அத வந்து வெளியில பேச்சா சொல்லாம செயல்கள்ல உடைச்சீங்க நெறைய இடங்கள்ல. அது எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அது அது ரொம்ப இந்த சொசைட்டிக்கு பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்ணும்னு நெனைக்கிறேன் நானு. நெறைய பொண்ணுங்க வந்து தே டுக் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் யூ. இல்லாட்டி இந்த மிஷ் அவங்க பேசுனாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு உங்கள தெரிஞ்சத விட அவங்களுக்கு ஜாஸ்தியா தெரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க எப்ப பல்லு வெளக்குனீங்க, குளிச்சீங்க, எப்ப வெளிய வந்து பேசுனீங்க, ஏன்னா அவ்ளோ ரிலிஜியஸா ஃபாலோ பண்றது எப்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்டின்னா, நீங்க நெஜமாலுமே அவங்க லைஃப்க்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணும்போது தான். ஐ திங்க் அந்த அந்த விஷயம் இந்த பிக் பாஸ்ல வந்து உங்க மூலமா பொண்ணுங்களுக்கு நெறையா நடந்திருக்கு. அண்ட் இன்னொன்னு எந்த இடத்துலயுமே வந்து என்னன்னா, இப்ப என்னன்னா, அ நெறைய கேர்ல்ஸ் கான்டெஸ்டன்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு மாரி வில்லத்தனமா பண்ணுவாங்க. அதுக்கு வில்லத்தனமா ஒரு குரூப் ஃபாலோ பண்ணும். அதெல்லாம் இல்லாம ஃபேரா அ ஜஸ்ட்டா ஒருத்தங்க இருந்தாலும், அவங்களுக்கு வந்து ஃபேன் பேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க.
ஸோ அது எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு. ஐ ரியலி ஹோப் எனக்கு வாட் ஐ வுட் லைக் டு சீ யூ. நான் நான் சி நான் வந்து பெரிய அறிவாளியோ, பெரிய நாஸ்டாடாமஸோ கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஐ திங்க் செம்ம கேரக்டர் ரோல்ஸ் உங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஐ ரியலி பிலீவ். ஏன்னா தமிழ் சினிமால ஐ ஐ ரியலி பிலீவ் உங்களுக்கு வந்து கரெக்ட்டான ரோல்ஸ் தமிழ் சினிமா உங்கள யூஸ் பண்ணிக்கிச்சு அப்படின்னா, ஐ திங்க் ரொம்ப ப்ராமிசிங்கான, சேலஞ்சிங்கான ரோல்ஸ். ஏன்னா ஒரு தமிழ் முகம் அப்படிங்கிறது வந்து அம் ரேரிட்டி தான். ஸ்டில் தமிழ் சினிமால ரேரிட்டி தான். அதுவும் பெர்ஃபார்ம் பண்ணுகிற தமிழ் முகம் அப்படிங்கிறது இன்னுமே ரேரிட்டியா தான் இருக்கு தமிழ் சினிமால. ஸோ ஐ திங்க் எனக்கு நீங்க ஒரு பெர்ஃபார்மரா தமிழ் சினிமால வருவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே நான் ஜஸ்ட் ஒரு அனுமானம் தான். நடக் அது அது பார்ப்போம் ஃபியூச்சர்ல. பட் அத தாண்டி எனக்கு நீயா நானா கோபிநாத் சார் மாரி ஒரு மிகப்பெரிய ஹோஸ்ட்டா வர்றதுக்கும் அந்த கமாண்ட் உங்ககிட்ட இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன். ஒரு 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 ஷோ வந்து நீங்க நின்னு ஒரு அந்த மாரி ஒரு டிபேட் ஹோஸ்ட் அப்படி அது வந்து எல்லாரும் பண்ண முடியாத ஒரு விஷயம். பட் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். பிகாஸ் த வே யூ ஸ்பீக், த வே யூ கண்டக்ட் யுவர்செல்ஃப், ஐ திங்க் யூ யூ ஆர் வெரி எலிஜிபிள் ஃபார் தட் அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ஐ ரியலி ஹோப் இந்த ஒரு வர்ற 1, 2 வருஷங்கள்ல உங்கள அந்த அந்த நிலைகள்ல நாங்க எல்லாரும் பார்ப்போம்னு நினைக்கிறேன் மஞ்சரி. ஸோ இதுதான் என்னோட என்னோட பார்ட். தேங்க் யூ. தேங்க் யூ பிரசாந்த். நெறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. தேங்க் யூ சோ மச். அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அது நான் நெறைய இடத்துல உடைக்கணும்ன்றதுல ஐ மீன் அத பண்ணணும்னு வலிஞ்சு போய் பண்ணாம நெறைய இடத்துல உள்ள கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப கேஷுவலா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னும்போது, என் வீட்ல நார்மலா கேஷுவலா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள ஏன் வந்து டிவில யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி எனக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ட்ரெஸ்ஸிங் அப் கேஷுவலி. இன்னும் சொல்லப்போனா லைக் ஐ வாஸ் ட்ரெஸ்ஸிங் அப் இன் அ வெரி சட்டில் வே இன்சைட். நான் வெளியில இருக்கும்போது கூட நெறைய இடத்துல ஐ வாஸ் ஹேவிங் மை ஓன் சாய்ஸஸ். உள்ள எனக்கு அந்த சாய்ஸ் இல்ல. ஏன்னா எனக்கு வீட்ல இருந்து ட்ரெஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து வீட்ல இருக்கிறவங்களோட டேஸ்ட்டுக்கு ஒரு கட்டத்துல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் அக்செப்டிங் இட் இன் அ வே லைக் ஓகே ஐம் ரெப்ரசென்டிங் லார்ஜர் குரூப் அப்படின்னும் பொழுது இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இதுல உடையும் அப்படின்னா தட்ஸ் ஓகே லெட் இட் பி அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அங்க ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டில வந்து ஹூ ஷுட் பி க்ரூம்ட் அப்படின்னும் பொழுது அந்த க்ரூமிங்கான அந்த மீட்டரே ஒருத்தருக்கும் வேறுபட்டு இருந்தது. ஸோ அது ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டி ஆர் லைக் டு பி க்ரூம்ட் அப்படிங்கிறது எஸ். என்னை பொறுத்த வரைக்கும் டு பி நீட் அண்ட் ஹைஜீனிக் மேட்டர்ஸ் மோர் தென் ஸோ ட்ரூ. பீயிங் ஸோ பியூட்டிஃபுல். ஸோ யா ட்ரூ. ஸோ ட்ரூ. ஸோ ட்ரூ. அது நீங்க சொல்றது கரெக்ட்டு. அதான் சொல்றேனே, அதாவது ஒரு ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு பண்ண வேண்டிய ரெவல்யூஷனே கிடையாது. செயல்கள்ல நம்ம காமிச்சிட்டாலே அது அந்த சேஞ்ச் வந்து சொசைட்டில கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுரும். த மோஸ்ட் கிளாட் பார்ட் யூ டிட் இஸ் நிஜமாலுமே கிரவுண்ட் லெவல்ல பொண்ணுங்க உங்கள பார்த்து அ கத்துக்கிட்டு பெட்டர் ஆவுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ பெஸ்ட் விஷஸ் டூ யூ. நான் அதான் சொல்றேனே, ஒரு 1 இயர், 2 இயர்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஹோஸ்ட்டாவோ, இல்ல செம கேரக்டர் ரோல்ஸ்ல, இல்ல ஃபீமேல் லீடாவோ அம் உங்கள பார்ப்பேன்னு நான் நான் நினைக்கிறேன். ஐ ஐ ரியலி ஹோப் தட் ஹேப்பன்ஸ் டூ யூ. தேங்க்யூ பிரசாந்த். தேங்க் யூ தேங்க்யூ மா. ஃபார் த கைண்ட். தேங்க் யூ டாம். தேங்க் Thank யூ you, ஃபார் த thank you, டைம். thank you so much, Prashant. ஓகே, ஓகே. Yes, next Alan. ஹாய் மஞ்சரி, நல்லா இருக்கீங்களா? ஆலன் நல்லா இருக்கேன். நீங்க ரொம்ப ரொம்ப அழகு. நெறைய பேர் நெறைய விஷயங்கள் இப்ப சொன்னாங்க. எனக்கு அதுல வந்து எனக்கு அதுல எதுலயுமே உடன்பாடு இல்ல. நீங்க ஏன் அழகுன்னு நான் சொல்றேன். அ ஒரு ஒரு நீங்க சொன்ன ஒரு விஷயத்த வச்சே சொல்றேன். ஒழுக்கமும் பின்மையும் இருக்கட்டும் போதும், கொஞ்சம் துணிச்சலும், மன உறுதியும், சுயமரியாதையும் சேர்த்து எழுதுங்கள் என்று மண்டோதரி கம்பரை பார்த்து கேள்வி எழுப்பியதாக நீங்கள் கூறினீர்கள். அந்த கேள்விக்கு அர்த்தம் என்ன என்று அதையும் நீங்கள் எனக்கு உணர்த்தி விட்டீர்கள். மண்டோதரியின் பாத்திரத்தை திருத்தி எழுத கம்பர் வர தேவை இருக்கலாம். ஆனால் மஞ்சரியின் பாத்திரத்தை திருத்தி எழுத யாரும் வர தேவையில்லை. அது மஞ்சரியே செய்து முடித்தாள் என்று பெருமிதத்தோடு என்னால் சொல்ல முடியும். ஒழுக்கமும் பின்மையும் மட்டும் இல்லாமல் துணிச்சலும், மன உறுதியும், சுயமரியாதையும் கலந்த ஒரு பயணமாக அது இருந்தது. அதை நான் பார்த்து ரசித்தேன். என் அழகி.
ஐயோ! தேங்க்யூங்க. எப்படி ரியாக்ட் பண்றது தெரியாம கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இல்ல நான் ஆக்சுவலா அத பார்க்கும்போது, அதுக்கு மட்டும் தனியா அத நான் வேற மாரி ஒரு கோணத்துல நான் அத பார்த்தேன். அது எவ்ளோ கடத்த முடியுமோ அந்த விஷயத்த எடுத்துன்னு போய் கடத்தலாம்னு ட்ரை பண்ணேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா நல்லா கடத்தியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இல்ல நான் சும்மா ஜோக்ஸ் அபார்ட். நிஜமா தேங்க்ஸ் ஃபார் த எஃபோர்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்தது ரொம்ப அழகா. நான் உங்ககிட்ட நெறைய பேசுறதுக்கு எனக்கு எனக்கு இருக்கு. பட் நெறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால இது மட்டும் சொல்லிடுறேன். அஸ்வினி வந்து எனக்கு அஸ்வினி கிட்ட பேச ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா, ரொம்ப ஆழமான கருத்துக்கள வந்து விவாதம் பண்ணுவாங்க என் கூட. அதனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அஸ்வினியோட ஒரு சாயல நான் வந்து உங்கள பார்த்தேன். நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தைரியமா வந்து எடுத்துட்டு வந்து வச்சீங்க. அ நடுவுல யாரோ சொன்னாங்க, இது மாரி நீங்க அ முத்துக்குமரனுக்கு எதிர்க்கா பேசலன்னு சொல்லிட்டு. கேப்டன்சி டாஸ்க்ல வந்து அங்கருந்து எழும்புன முதல் குரலே வந்து பவித்ராக்கு நீங்க தான். ஆ எனக்கு வந்து அது நான் நிஜமாலேயே அந்த இடத்துல நீங்களும் ஜாக்கும் அந்த இடத்த சுட்டி காட்டாம இருந்திருந்தீங்கன்னா, யாருமே அத பத்தி பேசியிருக்க மாட்டாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் பேசணுமோ, எந்த இடத்துலலாம் உங்க கருத்துக்கள் வந்து ஸ்ட்ராங்கா வைக்கணுமோ, அந்த இடத்துலலாம் நீங்க வச்சீங்க. நான் வந்து இனிஷியலா வந்து ஒரு விஷயம் நடந்தது உங்க Instagram அட்மின் பேஜ்ல. நான் அதுக்கு அழுத்தமாவே சொன்னேன். இந்த விஷயம் வந்து மஞ்சரிக்கே பிடிக்காது. அவங்களே வெளில வந்து இது இது வந்து சரியில்லன்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அழுத்தமாவே சொன்னேன். நீங்க வெளில வந்தீங்க. இன்னைக்கு ஸ்பேஸ்ல அத சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ வாண்ட் யூ டூ குரோ. என்னோட அன்பு வந்து நிலவுக்கும் குடுத்துருங்க. இன்னும் மேக் த ரைட் சாய்ஸஸ். ஆம் பீயிங் காம் அண்ட் கம்போஸ் இஸ் அ பிரிவிலேஜ்ன்னு சொன்னீங்கல்ல. அதோட ஆழம் வந்து எத்தன பேருக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. உங்களோட போராட்டத்த வந்து நான் உங்க உங்க வாழ்க்கையில எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும்ன்றத வந்து உங்களோட ஜர்னில நான் பார்த்தேன். அத முழுக்க முழுக்க ரசிச்சேன். ஆம் ஒரு ஒரு சில பேர மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒய் நாட் ராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. உங்களோட ப்ரொஃபைல்ல நீங்க போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே தெரியும். அவர் எவ்வளவு வந்து எஃபோர்ட் போட்டாரு. ஆ யூ நோ அந்த மஞ்சரி அப்படின்ற ஒருத்தவங்களுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டாருன்றது உங்களுக்கு தெரியும். ஆ ரேணு நாங்கலாம் ட்ரை பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். ஆனா, ஆ கடைசி வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு முடிவுக்கு வரல. நான் ஹோஸ்ட்டயே கேள்வி கேட்டேன் ஆக்சுவலா. ரிஸ்க் எடுத்து ஆடுற பொண்ணுங்களுக்கு வந்து இங்க ஆதாயம் பெருசா கிடைக்கிறது இல்ல. வேலிடேஷன் கிடைக்கிறது இல்லன்னு நான் ஹோஸ்ட்டயே வந்து ஒரு வீக்கெண்ட்ல கேள்வி கேட்டேன். உங்க பேரு வச்சும், ஜாக்லின் பேரு வச்சும் நான் அந்த கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கான எப்படி சொல்றது? ரிசப்ஷன் வந்து பயங்கரமா இருந்தது. ஆனா ஹோஸ்ட் கிட்ட இருந்து அதுக்கான பதில் ஸ்ட்ராங்கா வரல. பட் நான் அந்த ரிசப்ஷன வந்து நான் வரவேற்கிறேன். ஏன்னா இன்னும் நெறைய பேர் வந்து அதே கண்ணோட்டத்தோட இருக்காங்க. இன்னும் நல்லா ரிஃபைன் ஆயிட்டு வராங்கன்றத நான் எடுத்துக்கிறேன். அது உங்கள மாரி கேரக்டர்ஸால தான் வந்து நடந்ததுன்னு நான் நம்புறேன். நீங்களும், ஜாக்லினும் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வரைமுறை இல்ல. ஒரு ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். உங்க 2 பேர் மாரி இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமுதாயம் வந்து பொண்ணுங்கள அணுகுற விதமே முழுசா மாறிடும்ன்றது என்னோட நான் ட்ரூலி பிலீவ் பண்றேன் அத. சத்தியமா பிலீவ் பண்றேன். சோ உங்கள இல்ல ஆக்சுவலி எனக்கு இந்த இடத்துல ஐ டிஃபர் வித் ஒன் அதர் திங். அகைன் லைக் யாரோ ஒருத்தர் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஃப்ரேம் பண்றதுமே எனக்கு நாட் ஓகே தான். இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு பி டிமிட் இட்ஸ் ஓகே, தே கேன் பி டிமிட். இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு பி ஸ்ட்ராங் தே கேன் பி ஸ்ட்ராங். ஏன்னா பொண்ணு ஐ மீன் இட்ஸ் நீட் ஆஃப் த ஆர். ஐ அக்ரி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது. திரும்பவும் ஏதோ ஒரு ஃப்ரேம்குள்ள நம்ம போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்க இருந்தும் எனக்கு ஒரு இல்ல கான்சியஸ்னஸ் அதுதான் இருக்கு. அதனால Just தான் நான் wanted to mention. அதனால தான் நான் சொன்னேன். அது ஒரு வரையறையா நான் பார்க்கல. அது ஒரு பவுண்டரியா நான் பார்க்கல. இந்த மாரி குவாலிட்டீஸ எக்ஸாம்பிளா எடுத்துக்கணுன்றது தான் நான் சொன்னேன். ஆ ஓகே ஓகே இப்படிதான் அண்டர்ஸ்டுட். இருக்கணுன்றது இல்ல. அந்த பவுண்டரி இல்ல. அத குவாலிட்டீஸ வந்து அப்சார்ப் பண்ணிக்கணும். அந்த மாரி இருந்தா லைக் யூ செட் இட்ஸ் த நீட் ஆஃப் தி ஹவர்ல. இப்போ அந்த மாரி இருந்துட்டா பயப்படுவாங்க. கொஞ்சம் அ மரியாதை இன்னும் அதிகமாயிடும்னு நான் நம்புறேன். எனக்கு அதுல அந்த அந்த விஷயத்துல வந்து எனக்கு எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஐ என்ஜாய் டாக்கிங் டூ யூ. ஐ என்ஜாய்ட் யுவர் ஜர்னி. ஆ நீங்க அவ்ளோ அழகுங்க. நீங்க அவ்ளோ அழகு. தேங்க்யூங்க தேங்க்யூங்க. தேங்க் யூ சோ மச் ஆலன். அண்ட் இன்னொன்னு சொன்னீங்க இப்போ என்னன்னா, நெறைய இடத்துல வந்து அவங்க பேசலன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நீங்க தேவையான இடத்துல பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. தேவையான இடத்துல பேசுனனால தான் மஞ்சரிக்காக இங்க உட்கார்ந்து நாங்க ஸ்பேஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
எந்த இடத்துலனா, ஒரு சில இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கிராஃப் இன்னும் அதிகமா இருக்குமோன்றது அது என்னுடைய உணர்வா இருந்துச்சு. அத மட்டும் தான் நான் பகிர்ந்துக்கிட்டேன். பட் மெஜாரிட்டி ஆஃப் த பிளேஸஸ்ல அவங்க எங்கெங்க தேவையோ அந்த அந்த எல்லா இடத்துலயுமே வந்து ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்கள வந்து ஆழமா பதிவு பண்ணியிருக்காங்கன்றத நான் நம்புறேன். வென் இட் கம்ஸ் டூ முத்துக்குமரன் ஒரு சில இடத்துல அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னமும் அது நல்லா இருந்திருக்குன்றது மட்டும் தான் என்னோட ஃபீலிங்கா இருந்துச்சு. அத மட்டும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஹைலைட். தேங்க் யூ சோ மச் ஆலன். நன்றி. வாய்ப்பு குடுத்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் அஸ்வினி. தேங்க்ஸ் டாம். தேங்க் யூங்க. பாய் மஞ்ச். தேங்க்யூங்க. தேங்க்யூ. எஸ் ஐ திங்க் அடுத்து வந்து விஜி பிரேமன்னு நினைக்கிறேன். விஜி பேசுங்க விஜி. Hi Tom, வணக்கம். Thanks for the speaker opportunity. மஞ்சரி வணக்கம்ப்பா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹலோ, கேக்குதா? மஞ்சரி நீங்க மியூட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சரி. ஓ, அன்மியூட். இல்ல நான் நான் பேசவே பயந்துட்டேன். இல்லையே. அடியா? அவங்க உங்களுக்கு ஓகே, நான் ஒரு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன் டாம். ஓகே, அவங்க just give பேசுறது அவங்க me. உங்களுக்கு பேசுறது கேட்கலையா? எனக்கு கேட்கல. ஆமா ஓகே எனக்கு ஓகே. கேட்கல அவங்க மேபி பேசுறது. அடுத்த ஆள நான் பேச வைக்கிறேன் விஜி. நீங்க Sure, போயிட்டு sure, sure, வாங்க. மேபி வில் ஆட் யூ sure, sure, அகைன் அண்ட் we can make you talk. sure, எஸ் sure, sure. ஸ்ரூ பேசுங்க ஸ்ரூ. ஹாய் மஞ்சரி. ஹாய். நான் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அந்த 5 உமன் என்னை இன்ஸ்பயர் ஆனது நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அது ரீபோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது நான் தான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கும். இன்னொன்று வந்துட்டு நான் மலேசியாவிலேருந்து வரேன். உங்ககிட்ட ஒன்று ஸ்டார்டிங்லேயே சொல்லணும். ஐ ஃபீல் இந்த ஜேர்னிலேயே எனக்கிட்ட உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது நான் எந்த இது பார்த்தேன்னா, நீங்கள் நிலவ்கிட்ட இருந்தது தான். உங்களை எத்தனையோ பேர் நீங்கள் ஒரு அம்மாவா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி செஞ்சுருக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க. பட் யூ நோ யூ வெல் as a mother and you know what's best for your son. And I would say that you have brought up your son in a very beautiful way. I am so looking forward to how Nilav is going to be in future. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் அன் அமேசிங் மதர் மஞ்சரி. அதை நான் சொல்கிறதுக்கு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் மைண்டில் வந்துட்டு நீங்கள் நிலவை கட்டி பிடிக்கிறப்ப என் தங்கமேன்னு சொல்கிறது என் மைண்டில் இன்னும் இருக்குது. பிகாஸ் அந்த ப்ரோமோ பார்த்தே நான் வந்து எனக்கு லைட்டாக எனது அழுவாச்சி வந்துச்சு. பிகாஸ் I think you needed that at that moment so much and it felt so good to see you having that moment. ஸோ அந்த தங்கமே வந்து இன்னும் என் மைண்டில் இருக்குது. இன்னொன்று ஒன் ஆஃப் மை எனக்கு உங்கள் கேமில் அங்கங்கே சில விஷயத்தில் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குது. பட் தட்ஸ் ஓகே. எவ்ரி ஹியூமன் மேக்ஸ் ஃப்ளாஸ் அண்ட் அதையும் அக்செப்ட் பண்ணி கற்றுக்கிறது தான் இந்த பிக் பாஸ் ஜர்னி எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அண்ட் ஐ திங்க் அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, எனக்கு உங்கள்கிட்ட ஃபேவரட் மூமெண்ட்டே இந்த பிக் பாஸ் இதில் வந்துட்டு நீங்கள் கேப்டன்சி வின் பண்ணது தான். பிகாஸ் இந்த 1 day பிஃபோர் நீங்கள் கேப்டன்சி வின் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். மஞ்சரி வின் பண்ணிடணும், கண்டிப்பாக வின் பண்ணிடணும், எனக்கு மஞ்சரி தான் வின் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி அப்டேட்ஸ் வந்துருச்சு. பட் தென் அந்த டாஸ்க்கு பார்க்குறப்பே ஐயோ மஞ்சரி தான் வின் பண்ண போகிறாங்க சீக்கிரமாக, அது 1 hour கிட்ட போணுச்சுல. ஸோ ஹாப்பி when I saw you win that. அண்ட் மஞ்சரி யார் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், உங்கள் கேப்டன்சி நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. I was a huge fan of you. I mean I still am. And I adored that moment. அந்த 1 week it was Manjari's week. It was Manjari's moment அந்த வீக் எல்லாம். நீங்கள் அருண் அந்த மாக்கிங்கெல்லாம் எனக்கு நீங்கள் அது சொன்னப்பெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பிகாஸ் I was like yes, someone needed to do that and you were doing that and I was so happy that you did that. ஸோ நீங்கள் எங்கெங்கே பேசணுமோ நீங்கள் பேசியிருக்கீங்க. இன்னொன்று நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு உங்களோடையும் பவியோட பாணியும் நீங்கள் ரீஎன்ட்ரிக்கு வந்துட்டோன்னே நீங்கள் இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்தேன். எப்படி பவி உங்களுக்கு அங்கங்கே நின்றுருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களோ, நீங்கள் அங்கே பவிக்கு வந்துட்டு அந்த ஜாக் போயிட்டோன்னா அவங்க அழுவாங்க, நீங்கள் போய் கட்டி பிடிப்பீங்களே. இட் ஹீல்ட் a part of me because I wanted to see Manjari and Pavitra's bond so badly. And அந்த whole few 3 days எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா மஞ்சரி அண்ட் பவித்ரா bond அவ்வளோ நல்லா இருந்தது. மஞ்சரி பவி ஏவி முடிச்சிட்டோன்னே இவங்க வந்து கட்டி பிடிப்பாங்க. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னுக்கு வந்து ஐ லவ் யூ பவி அண்ட் உனக்கு தெரியும் how much I love youன்னு நீங்கள் ஐ லவ் யூ ஆல்வேஸ்ன்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்துட்டு it's such a happy moment. It healed a part of me. I really love that from you Manjari. பவிக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் I love you for you. I love you for that a lot of things. I adore you. And yes, எல்லாருமே சொல்கிற மாதிரி அல்டிமேட்க்கு தயவு செய்து வாங்க, வந்து கலக்குங்க, ட்ரோஃபியை வின் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நாங்களாம் ரூட் பண்ணுவோம்.
அது நான் சொல்லணும்னு இருந்தேன். இன்னொன்னு பவி உங்களை கடிக்கிறப்ப எனக்கு உண்மையிலேயே கோபம் வரல மஞ்சரி. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அந்த டைம்ல. எனக்கு ப்ரோமோ பார்த்துட்டோன்னே ஐயோ பவி என்னம்மா பண்ணிட்ட நீ அப்படின்னு இருந்தது எனக்கு. பட் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள எல்லாமே நார்மலா இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்னொன்னு இதுதான் மெயினா மஞ்சரி. ஐ லவ் யூ ஃபார் யூ அண்ட் a lot of people needs to be like you and in a sense that have to learn something and all. women மட்டும் இல்ல மென்னும் தான். உங்களுக்கு எப்படி உமன் மட்டும் உங்களை நீங்க இன்ஸ்பயர் பண்ணலையோ என்ன மாதிரி மென்னையும் தான் நீங்க இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. we have so much to learn from you and I'm glad that you entered this season as a Bigg Boss contestant. தேங்க்யூ ஸோ மச்ங்க. ரொம்ப நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஐ எம் டேக்கிங் எவ்ரிதிங் இன். தேங்க்யூ ஸோ மச். And No problem. to mention about the devil task, the reason why I asked Bayandia, I know like some way doing a task as a task, அது backfire ஆகுமா இல்ல நெகட்டிவா போகுமா, I know because I'm an avid watcher of Bigg Boss. I know like how task will turn. பட் எனக்கு வந்து அதை பத்தி எங்கேயுமே கவலை இல்லாம இருந்தது because I was playing by rule and I had my own boundaries where to go and where not to go. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல இருந்தது. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நிலவுக்கு வந்துட்டு மெச்சூரிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் when I asked, when he replied that ஓகே என் தங்கமே அப்படின்ற மாதிரி, அது வந்து ஓகே என் பையன் என்னை விட ரொம்ப மெச்சூர்டா இருக்கான்ற மாதிரி இருந்தது. இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஐ ஃபெல்ட் வெரி குட். ஆமா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இன்னொன்னு மஞ்சரி ஃபியூ பீப்பிள் லைக் நானாச்சும் வந்து அங்கங்க முரண்பாடுகள் இருந்தப்ப நான் இது பண்ணியிருக்கேன். பட் சம் பீப்பிள் உங்களுக்கு விட்டு கொடுக்காம ஃபுல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. லைக் என்னோட மியூச்சுவல்ஸ் இங்க ரேணுகா, குல், ரேகா, மிஷா எல்லாமே. அண்ட் சில பேர்த்துக்கு வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்ண சொன்னாங்க. மான்ஸ்டர் அண்ட் டாம், இன்னொரு டாம் இருக்காங்க, அவங்க கன்வே பண்ண சொன்னாங்க. another that they love you a lot and they send their wishes to you and all. So Manjari, yes, so every time நீங்க கொஞ்சம் டவுன் ஆகிறப்ப just remember that you have so many people's love with you and we are just wishing you the best. Thank you so much. Yeah. So every other people out there like who supported me, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப thank you so much. நன்றி. Thank you so much Shru. I'll just move you to listener. Yes Vijay, இப்போ நீங்க பேசலாம் விஜய். விஜய்க்கு அடுத்து ஒன் செகண்ட் பிரியா ஆர்ஜி பேசுங்க. பிகாஸ் பிரியா ஆர்ஜியுமே வந்து 2 தடவை வந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க. So that I've added her again. So விஜய்க்கு அப்புறம் பிரியா பேசுங்க. Thank you, Tom. Hi, Manjari. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க விஜய்? Thank you, Pa. நல்லா இருக்கேன், doing good. So Manjari, 2 things about you, right? Like, you know, wild card வந்துட்டு, you know, award வாங்குனீங்க இல்லையா? So that's not an easy thing at all. And you really pulled off. நிறைய பேர் already mention பண்ணாங்க. Like, you would have been a different player நீங்க day 1ல இருந்து வந்திருந்தா. கண்டிப்பா அந்த இம்பாக்ட் நீங்களும் சரி, டிடிஎஃப்க்கு அப்புறம் ராயனும் சரி, 2 பேருமே வந்து you both were like commendable players who came in the wild card. And எனக்கு உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து, you know, not only a gamer, but நீங்க வந்து you were equally had a very honest friendship with Jack. அது வந்து it really stood out. எப்பவுமே நம்ம 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். You know, when we have to do a multitask and we have to be cautiously drawing a line between the game and the personal relationship. அது நீங்க ரொம்ப அழகா செஞ்சீங்க. Jack உங்களுக்காக தான், like, you know, she was really expecting you to come when everyone else was coming back in the last 2 weeks. So that really speaks volume of how you both were like related to each other. So இது எல்லாமே game பத்தி மஞ்சரி. It was a fantastic thing. எனக்குமே I had a request. I thought I will be the first person to tell you ultimate ஒண்ணு தான் தயவு செய்து வாங்க. We wanted to see more of you, like how we did for Tamarai also. So we are looking forward for that. But எனக்கு personally ஒரு request இருக்கு மஞ்சரி, because you have a very good command in the language and உங்களோட thought process absolutely beautiful. ஸோ எப்படி வந்து கோபிநாத் வந்து தினமும் நல்லதா 4 விஷயம்னு ஒண்ணு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் வந்து இன்ஸ்டாலயோ ஏதோ ஒரு சோஷியல் மீடியால போட்டீங்கன்னா you can carry lot of topics, very thoughtful, very different perspective. அதெல்லாம் நம்ம திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தா மட்டும்தான் ஏதாவது இம்மி அளவு அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும் மஞ்சரி. I really want people like you to do that. எப்படி கோபிநாத் வந்து மென்னை ரெப்ரசென்ட் பண்ணி, like he is not representing men but he gives lot of thoughtful thing.
I want somebody like you to do that also. That's a request from me, Manjari. Thank you. Thank you, Vijay. Thank you so much. For sure, I'll consider your request. நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே கவிதை அந்த மாதிரிலாம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன். Now I have a purpose to do. I'll do it. Yeah, thank you. Thank you. Thanks, Tom. I'll move back Thank to you. listening. Thank you so much. Yes, Priya RG பேசுங்க. Hey, hi, Tom. Hi, Hi. Manjari. Hi, Priya. So, Tom, after a long time, I'm meeting you, Tom. எப்படி எஸ் இருக்கீங்க? எனக்கு பிரியாவோட வாய்ஸ் இது ரொம்ப பிடிக்குங்க. நாங்க ஆக்சுவலி லாஸ்ட் சீசன்ல ஃப்ரெண்ட் ஆனோம். மாயா கிருஷ்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி இன்பிட்வீன் பேசவே இல்லை, நாங்க சுத்தமா பேசலனோ. இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறேன்னு நினைக்கிறேன். I really Correct, Tom. like her voice a lot. Definitely we'll keep in touch, Tom. So, Manjari, hi, Manjari. How are you? I'm good. சூப்பரா இருக்கேன் பிரியா. ஸோ மஞ்சரி, எனக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா உங்களோட தமிழ். ஆக்சுவலி எனக்கு ஜென்ரலாக தமிழ் பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு பொண்ணு தமிழ் பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்கள் வாய்ஸ் வந்து நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நானும் என் பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொன்னாங்க, பாரு அவங்க எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்க பாரு, நீயும் இப்போ இருந்தே நீ ப்ராக்டிஸ் பண்ணனா பெருசாகி அவங்கள மாதிரியே உன்னால் தமிழ் பேச